ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாவு ரெடி பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு தோசை சுட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ரவை தான் எடுத்திருக்கேன். பச்சை ரவையாக இருந்தாலும் சரி, இல்லை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த ரவையோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோதுமை மாவு இல்லாட்டி கூட மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா நெய்ஸாக பவுடராக அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு நல்லா நெய்ஸாக இருக்குது. இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டம்ளர் நம்ம ரவை எடுத்துருக்கோன்னா அதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்க்குறீங்களோ அதை மொத்தமாகவே சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறினீங்கன்னா கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும். எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அந்த தண்ணியை மொத்தமாகவே சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு பதம் ரெடி ஆகிருச்சு. 20 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுட்டோன்னா மாவு லைட்டாக கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மாவு தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். தோசைகள் நல்லா ஹீட்டாக இருக்குது. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து தோசை சுட்டுடலாம். நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மெலிசாக சுட்டுக்கலாம். தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் கூட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நீங்கள் அப்படியே கூட மடக்கி போட்டுட்டு தோசை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு சைடும் வேகணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இந்த தோசை சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இட்லி தோசை மாவே அரைக்க மாட்டீங்க. தினம் உங்கள் வீட்டில் இந்த தோசையாக தான் இருக்கும். இந்த தோசை எப்படி இருக்குங்கிறத உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.